ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழக அரசனுடைய பொங்கல் பரிசு தொகுப்பு பற்றி ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ஏற்கனவே இந்த ஜனவரி 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அந்த பொங்கல் பரிசு தொகுப்பு பற்றி ஒரு அரசாணை ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அந்த அரசாணையில் 1000 ரூபாய் வழங்கப்படும் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு அறிவிப்பும் கிடையாது. ஸோ அதனால் 1000 ரூபாய் கிடைக்காது அப்படின்னு எல்லாரும் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த செய்தி வெளியீடுபடி 1000 ரூபாய் பார்த்தீங்கன்னா தராங்க. ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. எல்லாருக்கும் 1000 ரூபாய் கிடையாது, ஒரு சில பேருக்கு மட்டும்தான் 1000 ரூபாய் கிடைக்கும். ஸோ அது யார் யாருக்கெல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத இந்த தகவலில் பார்க்கலாம். அதாவது இந்த செய்தி வெளியீட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழர்களின் அடையாளமாக அனைத்து தரப்பு மக்களாலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் பெருமை மிக ஒரு பண்டிகை பொங்கல் திருநாளாகும். இந்த நன்னாள் அனைத்து தொழில்களுக்கும் ஏன் மனிதகுலத்திற்கு அடித்தளமாய் விளங்கி உணவளித்து வரும் விவசாய பெருங்குடி மக்களுக்கு நன்றி செலுத்தும் ஒரு நாளாகவும் தமிழர்களாகிய அனைவராலும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நன்னாளை முன்னிட்டு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு ஆகியவை பொங்கல் பரிசு தொகுப்பாக வழங்கப்படும் என்று கடந்த 2/1/2024 அன்று தமிழ்நாடு அரசு அறிவித்திருந்தது. மேலும் முன்கூட்டியே திட்டமிட்டு உற்பத்தி செய்த காரணத்தினால் பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்பட உள்ள இலவச வேட்டி சேலைகள் அனைத்தும் தயார் செய்யப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. பொங்கல் பரிசு தொகுப்புடன் சேர்த்து இவற்றை வழங்குவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில் பொங்கல் திருநாளை சிறப்பாக மக்கள் கொண்டாடிட ஒன்றிய மாநில அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துவோர், பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர், சர்க்கரை அட்டைதாரர்கள், பொருளில்லா அட்டைதாரர்கள் தவிர்த்து ஏனைய குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் 1000 ரூபாய் பொங்கல் பரிசாக நியாய விலை கடைகளில் பொங்கல் திருநாளுக்கு முன்னதாக ரொக்கமாக வழங்கப்படும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். ஸோ இதில் இந்த 1000 ரூபாய் பணம் யாருக்கெல்லாம் கிடைக்காது அப்படின்னு பாருங்கள். அரசு ஊழியர்கள், கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கவங்க, அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் நீங்கள் பே பண்ணுறீங்க, வருமான வரி செலுத்துகிறவங்க, அதே மாதிரி பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிகிறவங்க, அதுக்கப்புறம் சர்க்கரை அட்டைதாரர்கள், அதுக்கப்புறம் பொருளில்லா அட்டை வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கெல்லாம் 1000 ரூபாய் கிடைக்காது. ஸோ சிம்பிளாக சொல்ல போனோம் அப்படின்னா, இப்போ மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் யாரெல்லாம் 1000 ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் 1000 ரூபாய் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த தகவல் இருக்குது. ஸோ போன வருஷம் எல்லாருக்குமே 1000 ரூபாய் கொடுத்தாங்க. ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில பேருக்கு மட்டும் தான் 1000 ரூபாய் கிடைக்கும். அதே மாதிரி இந்த 1000 ரூபாய் பணம் ரொக்கமாக தான் கொடுக்குறாங்க. கையிலேயே கொடுத்துருவாங்க, பொங்கலுக்கு முன்னாடியே கொடுத்துருவாங்க. ஸோ பேங்க்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க, கையிலேயே 1000 ரூபாய் கொடுத்துருவாங்க. ஸோ ரூபாய் 1000க்கு கூட ஒரு கரும்பு, அதுக்கப்புறம் அரிசி 1 கிலோ, அதாவது பச்சரிசி 1 கிலோ, சர்க்கரை 1 கிலோ, இதெல்லாம் இந்த பொங்கல் பரிசு தொகுப்பில் கொடுக்குறாங்க. ஸோ போன வருஷம் வாங்கினா எல்லாருக்கும் 1000 ரூபாய் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவலை முடிஞ்சவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.